திமுகக்கு அயராது பாடுபடும் இன்ஃபுளுசர்ஸ் மேல எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க. ஆனா திமுகவோட தப்புகளை சுட்டி காமிச்சா உடனே ஆக்ஷன் எடுத்துருவாங்க. அதே மாதிரிதான் இங்க ஒரு விஷயம் நடந்திருக்கு. இதுல அமைச்சர் சக்கரபாணியும் இதுல ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்காரு. சோ என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா இத பாருங்க. அமைச்சர் சக்கரபாணிக்கு என் மேல பயம் வந்துருச்சான்னு எனக்கு தெரியல. 6 முறை தொடர்ச்சியா டபுள் ஹேட்ரிக் ஒரே தொகுதியில நின்று எம்எல்ஏ ஆன சக்கரபாணிக்கு, ஒட்டஞ்சத்திர சக்கரபாணிக்கு என் மேல பயம் வந்துடுச்சு. ஏன்னா ஒட்டஞ்சத்திர தொகுதியில் இருக்கக்கூடிய குறைகளை பத்தி நான் சமூக வலைதளத்துல வீடியோவா போட்டதுக்கு இன்னைக்கு காலையில ஜனவரி 2 இன்னைக்கு காலையில திருப்பூர் மாவட்டம் நீலாங்கலை வலசு இருக்கக்கூடிய என்னோட தோட்டத்துக்கு திண்டுக்கல் மாவட்டம் கள்ளிமஞ்சத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள், இன்ஸ்பெக்டர் புகழேந்தி இவங்கெல்லாம் என் தோட்டத்துக்கு வந்து எனக்கு கைது பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. நான் சென்னையில தான் இருப்பேன்னு அவங்களுக்கு தெரியும், இருந்துமே சும்மா வந்திருக்காங்க. ஏன் என்ன கைது பண்றதுக்கு என் தோட்டத்துக்கு வந்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் தப்பா எதுவும் நான் பேச கிடையாது. இப்ப எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, ஒட்டஞ்சத்திர தொகுதியில மணல்கள் கனிம வளங்கள் எங்கேயுமே கொள்ள போகிறதே கிடையாதா? அது முக்கியமா? சமூக வலைதளத்துல பேசுற நான் முக்கியமா? என்ன கைது பண்றதுக்கு ஒரு ஜீப் எடுத்துக்கிட்டு இவங்களோட நேரத்தை விரைவு பண்ணிக்கிட்டு அரசாங்கத்தோட பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு என் தோட்டத்துக்கு வந்திருக்காங்க. ஏன் சக்கரபாணிக்கு என்ன கண்டா இவ்வளவு பயம் இருக்கு? மார்ச் மாசம் 16ஆம் தேதி, போன வருஷம் மார்ச் மாசம் 16ஆம் தேதி என் மேல ஒரு பொய்யான எஃப்ஐஆர் போட்டதுனால மட்டும்தான் இப்போ நான் சக்கரபாணிய என்னோட மாவட்டமும் கிடையாது, என்னோட தொகுதியும் கிடையாது, அவர் எதிர்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்க மறுபடியும் என்ன சீன்னீங்கன்னா வர சட்டமன்ற தேர்தலுக்கு நீங்க ஜெயிச்சுக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நான் உங்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுவேன். நான் வேளச்சேரி தொகுதியில எஜ்ஜி சூர்யா அண்ணாக்காக, எங்க இளைஞரணி மாநில தலைவருக்காக பிரச்சாரம் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி அண்ணாமலை அண்ணா எங்க நிக்கிறாரோ அங்கதான் பிரச்சாரம் பண்ணணும் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க தேவையில்லாம என்ன சீண்டி ஒட்டஞ்சத்திரத்துல என்ன பிரச்சாரம் பண்ண வச்சிடாதீங்க. ஏன்னா சக்கரபாணிய ஒட்டஞ்சத்திர தொகுதியில இதனால் வரைக்கும் யாருமே எதிர்த்து பேசுறதே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் முதல்ல எதிர்த்து பேசும்போது அவருக்கு கொஞ்சம் ஆதங்கங்கள் வரதான் செய்யும். ஆனா நான் பேசுறத பார்த்து உன்னை எல்லா மக்களும் பேசுவாங்க. நீங்க என்னெல்லாம் அட்டூழியம் பண்ணீங்கன்றத வந்துட்டு நான் காட்டுவேன். கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ காவல்துறைக்கு அதெல்லாம் தடுக்கிறத விட்டு போட்டு என்ன ஏன் பின்னாடி எதுக்கு சுத்திக்கிட்டு இருக்கீங்க? ஏன் மேல எதுக்கு தேவையில்லாம போய் கேஸ் போட்டுக்கிட்டு அரசாங்க பணத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க கைது பண்ணி எத்தனை நாள் உள்ள வச்சிருவீங்க? ஒரு 20 வருஷம் 30 வருஷம் வச்சிருவீங்களா? அதுக்கப்புறம் வெளியில வந்து நான் பேசுவேன். ஆனா 26 வயசு பையனை கண்டு 30 வருஷமா இருக்கக்கூடிய எம்எல்ஏ பயப்படுறாருன்னா அது பெரிய விஷயம் தான்.